வாக்கு. அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 - 13 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி பணியாற்ற தன் சீடர்களை அழைத்து அவர்களுக்கு சில விடயங்களை நற்செய்தி அறிவிப்பின் போது, பயணத்தின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அவர் சொல்லுகிறார். முதலில் நற்செய்தி அறிவிப்பது என்பது நம் எல்லோருடைய கடமையாக இருக்கிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் அதை பிரிமம் மோனோஸ், த பிரைம் டியூட்டி என்று வர்ணிக்கிறது. அதுதான் முதன்மையான செயல், கடவுளை பற்றிய நற்செய்தி அறிவிப்பது. அதனால்தான் நான் ஏற்கனவே இன்னொரு மறையுரையில் சொன்னேன், கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் அனுப்பப்பட்டவர்கள். அதான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் நேம். நாம் எல்லாம் கடவுளால், குறிப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றால், நமது அன்றாட பயணங்களே நற்செய்தி அறிவிப்பு தான். நமது அன்றாட வாழ்க்கை முறை நற்செய்தி அறிவிப்பு தான். நாம் பணிபுரிகின்ற இடங்களிலே, அலுவலகங்களிலே அல்லது மற்ற இடங்களில் எல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நாம் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது, நமது செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, இவற்றின் மூலம் கடவுளின் அன்பை உலகுக்கு காட்டுவதுதான் உண்மையான நற்செய்தி அறிவிப்பாக இருக்கிறது. பவுலடியார் கூட தனது வாழ்வை பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிப்பது தான் தனது குருத்துவ பணி என்று அவர் விளக்குகிறார். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. மக்களை கடவுளுக்கு உகந்த தூய காணிக்கையாக ஆக்க அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதே எனது குருத்துவ பணி என்று பவுலடியார் தனது குருத்துவ பணியை விளக்குகிறார். என்றால் நற்செய்தி அறிவிப்பது வெறுமனே குருக்கள் அல்லது துறவியர் சார்ந்த பணிகள் அல்ல, அது திருமுழுக்கு பெற்ற எல்லாருடைய பணியாகும். பிரைஸ் தி லார்ட். இதை நான் உணரணும். நான் தினமும் நற்செய்தி அறிவிக்கணும். ஏதாவது ஒரு நிலையில் நம்ம நற்செய்தி அறிவிக்கணும். குறிப்பாக அந்த காலத்தில் 2000 வருடத்திற்கு முன்பு கடவுள் சில விடயங்களை பேசுகிறார். நற்செய்தி அறிவிப்புக்கு செல்லுகிறவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறார். பைங்கிற வார்த்தை கிரேக்கத்தில் பெரானா கலெக்ஷன் பேக், சும்மா பேக் இல்லை அது. இந்த பை சாதாரண பை அல்ல, பெராங்கிற வார்த்தை தான் அதில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? கலெக்ஷன் பேக். கலெக்ஷன் பேக்னா தெரியுதா? உண்டியல் பை. உண்டியல் பை கூட நற்செய்தி அறிவிப்புக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. இயேசு ஆண்டவர் சொல்கிறார், இடைக்கச்சையில் செப்பு காசு, அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இந்த அங்கி கூட, ஒரு அங்கி, அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும். அந்த அங்கி யூதர்கள் 5 விதமான உடை வைத்திருந்திருக்கிறாங்க. அதில் ரொம்ப லோவஸ்ட் ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு தான் இங்கே இடத்துல பயன்படுத்தியிருக்கிற அங்கி. அவ்வளோ ஒரு சாதாரண கதர் சட்டை மாதிரி சாதாரண நிலையில் இருக்கணும். இப்படி தான் அந்த பயணம் இருக்க வேண்டும். ஏன் இப்படி ஒரு நிலை பாருங்கள். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? உண்மையில் முடியாது. இன்றைக்கி ஒரு நற்செய்தி அறிவிப்புக்கு ஒரு 2 வீலர் தேவைப்படுது. ஃபாதரான உடனே நாங்கள் எழுதுவோம், எங்களுக்கு 2 வீலர் வேணும், இங்கேருந்து போக முடியல. அல்லது இன்னும் ஒரு சில வசதிகள் பெரும் பொருட்டு
இன்னும் குயிக்காக வேலைகளை செய்ய கார் தேவைப்படுகிறது, இல்லாமல் இருக்க முடியல. இன்னைக்கு இப்படியெல்லாம் நிலை இருக்கிறது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு அவசிய தேவை இன்றெல்லாம் இருப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இன்று பணம் இல்லாமல் ஒரு குருனா மக்கள் யாரும் அவர்கிட்ட போக மாட்டுறாங்க. ஹல்லேலூயா, உண்மை இது. நான் இன்னைக்கு இங்கேருந்து சொல்கிறேன், ஒரு ஃபாதர்கிட்ட பணமே இல்லைன்னா மக்கள் சென்று சந்திப்பது கூட இல்லை. ஆனால் பணம் வைத்திருக்கிறாங்க, ஃபாதர் எங்களுக்கு இந்த உதவி கொடுங்க, இந்த உதவி செய்யுங்க. நான் கூட ஒரு காலத்திலலாம் நெகட்டிவாக நினச்சிட்ருக்கேன், என்னடா இவங்க பணம் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்ருக்கிறேன். எவ்வளவோ குருக்கள், சாட்சியாய் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, அந்த பணத்தை மக்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். உங்களில் எத்தனை பேர் குருக்களிடம் பணம் வாங்கி இருப்பீர்கள்? கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளோ பேருக்கு சின்ன சின்ன உதவிகளாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. குருக்களுக்கு ஜோரா இன்னைக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம். எவ்வளோ உதவி செஞ்சாங்க. நானே நெகட்டிவாக நினச்சதுண்டு. என்னடா இப்படி ஒரு பணத்தை வச்சுட்டு என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நினைச்சதுண்டு. ஆனால் இன்னொரு பக்கம், குறிப்பாக இது போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் வந்த பிறகு, ஐயோ கடவுளே, இன்னும் கையில் ஒரு 20,000 இருந்திருந்தா இவங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாமே என்று தோணும் அளவிற்கு உதவிகள் ஏராளம் போய்கொண்டே இருக்கிறது அன்புக்குரியவர்களே. காலத்தின் கட்டாயமாய் இருக்கிறது. ஆனால் உண்மையான பொருள் என்பது ஏதோ பணப்பை வச்சுக்கூடாது, 2 அங்கி வச்சுக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை. அதனுடைய அர்த்தம் அல்ல. அர்த்தம் என்ன தெரியுமா? ஹாவ் ட்ரஸ்ட் இன் காட். உன் பயணத்தில் கடவுளையே நம்பியிரு. உனது நற்செய்தி அறிவிப்பு பயணத்தில், இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவராக வாழுகிற போது கடவுளை நம்பி உன் கிறிஸ்தவ வாழ்வை அர்ப்பணித்துக்கொள். ஐயோ, இந்த வாரம் நமக்கு ஒரு பணம் வேணுமே, இந்த வாரம் நமக்கு ஒரு பொருள் வேணுமே, அல்லது நமக்கு ஒரு நல்ல வீடு வேணுமே, எல்லாம் தேவைதான். கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் குடும்ப தேவைகளை அறிவார். நிச்சயம் அதையெல்லாம் செய்வார். ஆனால் உண்மையில் உனது மனம் அந்த சிந்தனையிலே இருக்கிறதா, அல்லது பயணத்தில் இந்த கிறிஸ்துவ வாழ்வு என்கிற நற்செய்தி பயணத்திலே கடவுளை நம்பி இருக்கிறாயா? ஹல்லேலூயா. இதான் உண்மையான செய்தி. அதிலிருந்து நம்ம விலகிடக்கூடாது. அந்த கடவுள் பேசுகிற அந்த விடயத்திலிருந்து நம்ம வேற ஏதோ ஒரு அர்த்தமா அப்படின்னு இந்த உலக போக்கில் இதை பார்த்து விடக்கூடாது. அப்படி தவறு. தேவையானதை கடவுள் தருவார். ஆனால் உண்மையில் கடவுளை நம்பி வாழுகிற வாழ்வு நம்மில் இருக்க வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிகளில் நம்ம எப்படி இருக்கணும் அதையும் நான் பார்க்குறேன். என்ன போய் செய்தார்கள் பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என பறைசாற்றினார்கள். நல்லதை எடுத்து கூறுதல். மனமாற்றம் என்றால் என்ன? சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன். 2 தான். மனமாற்றம்னா இது 2 தான். உன்னுடைய தீய எண்ணங்களிலிருந்து உன் மனதை மாற்று. 2வது நல்வினை ஆற்று. தீவினை ஆற்றாதே, நல்வினை ஆற்று. இதை கிறிஸ்தவர்கள் போதிக்க வேண்டும். இதான் நம்ம செய்கிற நற்செய்தி அறிவிப்பு. எங்கேயாவது யாராவது சண்டை போட்டா கூட எது நேர்மையோ உண்மையோ அதை எடுத்து சொல். ஐயோ இவங்க என் ஃப்ரெண்டு, அவங்களுக்காக நான் சாதகமாக இருப்பேன் என்று உண்மையை மறைப்பதல்ல. இன்னும் கூடங்க நான் சொல்கிறேன், இந்தியாவில் இல்லை உலகத்திலே பாருங்க, ஏதாவது ஒன்று விஷயம்னா கிறிஸ்தவங்களா அவங்களுக்கு கொஞ்சம் உண்மை பேசுவாங்க. இந்த வார்த்தைக்கெல்லாம் ஜோரா கரங்களை தட்டலாம் பாருங்க. கிறிஸ்தவர்களா அவங்க நல்லது தாங்க செய்வாங்க. கிறிஸ்தவர்களா ஏங்க ஒரு போலீஸ் வண்டி நிறுத்தினா கூட ஃபாதர்னு பார்த்தா ஃபாதர் சரி போங்க போங்க. ஏன்? இவங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. எவ்வளோ நம்பிக்கை பாருங்க அவங்களுக்கு, எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. கிறிஸ்தவர்களை எவ்வளோ ஆஃபீஸில் கிறிஸ்தவர்களா அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட கிறிஸ்டியனுங்க. அப்படின்னா என்ன? சத்தம் போட மாட்டாங்க,
சண்டை சச்சரவுல ஈடுபட மாட்டாங்க. இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. இதான் மனம் மாற மற்றவரை கடவுள் பக்கம் திருப்ப, அவர்களை தூய காணிக்கையாக கடவுளுக்கு கொடுக்க நாம் ஏறெடுக்க வேண்டிய செயல்கள். அப்ப நம்ம வார்த்தை எப்படி இருக்கணும்? நம்ம பேசுற முறை எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? எதிர்த்த வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டா நல்லா இருக்குமா? கொஞ்சம் விட்டு கொடுப்பது, கொஞ்சம் பொறுத்து போவது, பிறரை ஏற்றுக்கொள்வது, பிறருக்கு ஆறுதல் அளிப்பது, விட்டு கொடுப்பது, நல்லதை செய்வது, அவர்கள் தீவினை ஆற்றினாலும் நாம் நல்வினை ஆற்றுவதுதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் மேற்கொள்ளுகிற இந்த நற்செய்தி அறிவிப்பு பயணம். இந்த பயணத்தில் நம்ம எப்போதும் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல், நான் கடவுளை சுமந்து செல்லுகிறேன், என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள் என்ற நிலையிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. அதே போல நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டில் தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதை படிக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ சாபம் விட்டுட்டு வர்ற மாதிரி அப்படி தானே இருக்குது மேலோட்டமாக பார்க்குறப்ப. அது அர்த்தம் அல்ல. பாலஸ்தீனாவில் வெளியூர்காரங்க அந்த பாலஸ்தீன மண்ணுக்குள்ளே வராங்கன்னா அவங்க காலில் இருக்கிற தூசியெல்லாம் உதறி விட்டுட்டு தான் அந்த ஊருக்குள்ளவே வரணும். ஏன்னா அந்த ஊரே கடவுளின் ஊர், கடவுளுடைய புனிதம் நிறைந்த அந்த இடமாக இருப்பதால் அந்த இடத்திற்குள்ள நுழைகிற போது கூட அவர்கள் வெளியூரினுடைய தூசி இருக்கக்கூடாது. அது ஒரு புனிதமான ஊர் என்று சொல்லப்படுகிறது. அதே போலதான் நம்மளும். ஏன் இந்த பயணத்தில் பணமோ காசோ எதுவோ எடுத்து செல்லக்கூடாதுனுடைய முழுமையான அர்த்தமும், இந்த தூசியை உதறிவிடுகிற அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகம் கடவுள் வாழும் பூமி. அதுல ஒரு தேவையற்ற உலகம் சார்ந்த அழிவுக்குரிய பொருட்களை சுமந்து நாம் இருக்கக்கூடாது. கடவுளை சுமந்து செல்லுகிற நான் பணத்தையும் சுமந்து செல்லக்கூடாது. கடவுளை சுமந்து செல்லுகிற நான் இந்த உலகத்தின் பற்றுகளை சுமந்து செல்லக்கூடாது. எவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் பாருங்க. மோசேவுக்கு அன்னைக்கு கடவுள் சொன்னாரு, உன் காலடிகளை கலட்டு, ஏனென்றால் நீ நிற்கும் இடம் தூயது. இப்போது இயேசுவால் இந்த உலகமே தூய பூமியாய் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் எல்லா இடங்களும் கடவுளின் பூமியாய் இருப்பதால் எனது பாதையில் சுத்தம் இருக்க வேண்டும், எனது வாழ்வு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி நான் நேரிட்டு நடக்கிற போது நான் செய்கின்ற செயல்கள், என் பார்வை, என் வார்த்தை, என் மூச்சுக்காற்று, எனது கைகள் ஏறெடுக்கும் சின்ன சின்ன செயல்கள் எல்லாம் நற்செய்தி அறிவிப்பு. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீர் உமது சீடர்கள் எல்லாரையும் அழைத்து சென்று போதியுங்கள் என நீர் கட்டளையிட்டீர். ஆண்டவரே, அந்த கட்டளை திருமுழுக்கு பெற்றுள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். நீர் என்னையும் என்று பார்த்து சென்று நற்செய்தி அறிவி என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, நான் எங்கு செல்ல வேண்டும்? நான் ஏதோ ஒரு நிலைப்புள்ளியில் நின்று கொள்ளுகிறேன். எனக்கு மழையை பார்த்தால் பயம், புயலை பார்த்தால் பயம், மின்னலை பார்த்தால் பயம். எனவே வசதியான ஓரிடத்தில் நான் நின்று கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடம் எனக்கு போதுமானதாய் இருக்கிறது, இங்கே நான் இருந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறேன். நான் நடக்க வேண்டும்.
ஆண்டவரே, நற்செய்திக்காக நான் கொஞ்சம் ஓட வேண்டும். ஒரு பக்கம் குடும்ப பாரம் என்று இருக்கிறோம் ஆண்டவரே, ஒரு பக்கம் வேலை என்று இருக்கிறோம், ஒரு பக்கம் சம்பாத்தியம் என்று இருக்கிறோம், ஒரு பக்கம் நோய் கவலை என இருக்கிறோம், ஒரு பக்கம் எதிர்காலம் என்று பயப்படுகிறோம். இவை அனைத்தையும் விளக்குவதுதான் பணம், செப்பு காசு போன்ற எல்லாவற்றையும் விட மேலான விளக்குதல் என்றால் உம்மை நம்பி, இதோ நான் வாழும் இந்த இடமெல்லாம் நீர் வாழும் புனித பூமி என நம்பி உம்மை, உமது அன்பை பிறருக்கு அறிவித்திட எனது செயல்கள் சிறந்த சொல்லாக மாறிட எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.